வயதான புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைத்தது, அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப், ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா, இல்ல. ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுபா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சிரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா? உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை. என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க. நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும். நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகர்கள் கிடைச்சது. ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. ஓ, நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு. இதை பருக கோப்பி தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோப்பி தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான்.
ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீளமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இதை எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டை கலைக்காரியை கொடுத்துடும். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமாய் இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. எஸ், somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி உன் முறை அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். பிறகு என்ன நடக்க போகுது? ஓ, லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா, அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி, நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பிரியமருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ, ஆம். ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ, அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும், என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிகச் சிறந்தது. உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு ஒரு பீஸாவை யோசனை. அவன் விரல்களில் அது வெட்டிக் வட்டங்கள் கொண்டிருக்கிறேன். போன்று சிந்திக்கும். கனமானதா? இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும்.
இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, ஓ, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாத்தும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதலில் நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. என்ன மிகவும் பசிக்கிறது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். ஏ, நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியதுதானே? சப்பறிவு மார்டின். சரி, இதோ பெண்களே, போதும், எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல் எவ்ரிஒன் எங்கே? வணக்கம் நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்து காண்டிருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். நான்சி, உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா? வாவ் டெட், நீ அரை தர்பூசணியை பெற்றாய். அதை நீ சமாளிக்க முடியுமா? அண்ணி முழு தர்பூசணியை வைத்திருக்கிறாள். யார் முதலில் தொடங்குவார்கள்? டெட், தொடங்க. பார்க்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா? நான் முடித்துட்டேன். ஓ வேண்டாம். அண்ணி, உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது. காத்திரு, அது தர்பூசணி அல்ல, அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக். நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி. நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். அதை உடைத்தால் எளிதாக இருக்கும். அருமை. இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஆஹா, தர்பூசணி காய்தானே, மிகவும் நல்லது. சரி, இனிப்புகளுக்கு திரும்புவோம். அவை எல்லாம் எனக்கு. ஆமாம், நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். உன்னுடையது சாப்பிடு. ஓ, ஏன் விதை? சரி, இத முயற்சிப்போம். அடடே, இது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. ஒரு நிமிடம். என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு தர்பூசணி விதையை விரைவில் கையாள முடியும். எனக்கு ஒரு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை. ஓ மை காட். நான் ஒரு குழி தோண்ட போகிறேன். ஓ, மன்னிக்கவும் நண்பர்களே, அதை கவனிக்கவில்லை. சரி, மீண்டும் தோட்டப்பணிக்கு. எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும். நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள். ஆம், செடிகள் உண்மையில் அதஹ்தாஜ். மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஓ, என்ன நடக்கிறது? இது ஏற்கனவே வளர்கிறதா? என்ன? அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது. வாவ், இது அற்புதம். ஓ மை காட், என் பாட்டி அதை இவ்வளவு வேகமாக செய்யவில்லை. அற்புதம். வாவ், அது ஒரு தர்பூசணி. நான்சி, நீங்க பாத்தீங்களா? அது மிக பெரியது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை 2 பாதிகளா வெட்ட போறேன். ஓ ஆம், தயார். ஓ, மிகவும் நன்றி. ஓ
கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை, ஆனால் திரும்ப வாட்டர்மெலன். ஓ, என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன். இது ருசியானது. ஓ மை, ஓ வாவ். நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள். ஓ நான்சி, உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது. ஆனால் டெட் அதிர்ஷ்டசாலி. வாவ் ஆனி, உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது. அது உன் கைகளில் அடங்கவே இல்லை. நண்பர்களே, நாம் யாருடன் தொடங்க வேண்டும்? நான்சி, நீங்களா? சரி, என் ட்விக்ஸ் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓ, என்னை நகைக்காதீர்கள். எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ட்விக்ஸ் உள்ளது. ஓ, இது ரொம்பவும் சுவையா இருக்குது. சுவையா இருக்குது. நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன். நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம். ஓ ஆம், அற்புதம். ஆம், நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். நான்சி, அவசரப்பட வேண்டாம். ஓ டேட், நீ சரியா இருக்கியா? நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா? போகலாம் டேட். ஓ, நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன். இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம். ஒரு குச்சியை நீக்கிட்டேன். நான்சி இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். இரண்டாவது ஒன்றும். நான் அதை இப்போது சாப்பிடுவேன். அதுதான். வாவ் ஆனி, நீ ஜிராஃப் போல இருக்கிறாய். உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது. நீங்களும் உங்களுடைய முயற்சிக்க விரும்புகிறீர்களா? பயிற்று சுலபம். பேக்கேஜிங்கை அகற்றி விட்டேன் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், நான் இப்போது ஒரு புலி. என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா? டேட், விளையாடாத, சாப்பிட. ஓ சரி, நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது. எனினும் எனக்கு இது பிடிக்கும். என் பிடித்த மிட்டாய். நான் நன்றாக இருக்கிறேன். அடுத்தது என்ன? வாவ், இவை ஜூசி டிராப் காண்டிகள் புளிப்பு ஜாமுடன். டெடியிடம் ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது, ஆனால் கவலைப்படாதே, அனியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. அனி, உனக்கு அதிர்ஷ்டம். இது ஒரு பெரிய பாக்கெட். இது இருப்பதை நான் கூட அறியவில்லை. டெட், நீ முதலில் தொடங்க. சரி, ஒரு சிறிய பாக்கெட். ஆனால் அதனால் என்ன? சுவை எந்த விதத்திலும் மாறாது. நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன். சரி, இப்படி ஒரு குழந்தை. இப்போது நாம் கண்டிய ஜாமுடன் பூசுவோம். அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. அண்ணி, உன் முறை. அதுதான் சரி. எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மிட்டாயை எடுத்து விடலாம். எத்தனை இருக்கின்றன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன். புளிப்பா இருக்கும். வா வா. அப்படியே போகலாம். சரியானது. நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா? இல்லை, இது எனது மட்டும். நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கும் கொஞ்சம் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. வாவ், இன்னும் சுவையாக இருக்கிறது. என்ன என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. ஓ சரி. இங்கே உன் பொருள். டெட், நீ சரியா? ஆம், நீ எதையும் திருடக்கூடாது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. இந்த பெரிய மிட்டாய். இது எனக்கு சரியான அளவு. ஓ ஆம், ஆமாம். ஓ ஓ ஆஃப்டர், எனக்கு மன்னிக்கவும். புளிப்பு ஜாம் பற்றி என்ன? வாவ், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது போடுவோம். ஓ, எனக்கு எல்லா புளிப்பு சுவையும் பிடிக்கும். தயார். சரி, சாப்பிட ஆரம்பிப்போம். என் வாயில நீர் ஊறுகிறது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? பெரிய பேக்கேஜில் இருந்து அதை எடுக்க இது மிகவும் கடினமா? இது என் மிட்டாய். அதை பற்றி யோசிக்க கூடாது. ருசியானது.
ஓ கடவுளே, நீ நீ என்னை இப்படி பயமுறுத்துகிறாய். ஓ இல்ல. அனி, நீ உயிரோடு இருக்கிறாயா? உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே? ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. தொடர்ந்து பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனியன் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைச்சு மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள்.
வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ இல்ல இல்ல இல்ல, அவள் வாசபி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விட மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். ஆனின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in knowing தோறிடுங்க. ரிச்சுவாரிஸ் கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை?